Hi everyone, welcome back to my channel. Today we are seeing the video of how to make the poster for making kids school project. Kids உடைய school projects க்கு posters எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்னைக்கு நான் உங்க கூட வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து கார்ட்போர்ட் மெட்டீரியல். ஒரு திக்கான கார்ட்போர்ட் மாதிரி இருக்க சார்ட் எடுத்திருக்கேன். A2 சைஸ் சார்ட் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக A3 சைஸாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒட்டுறதுக்கு நிறைய ஸ்டப்ஸ் இருந்ததுனால நான் A3 சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் A3 சைஸ் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி A4 சைஸாகவும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாப்பிக்கில் வந்து எடுக்க போகிறோமோ அந்த டாபிக் ஏற்ற மாதிரியான பிக்சர்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ்லாம் எந்த மாதிரி ஆர்டரில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ பிளாங்காக நீங்கள் இல்லாமல் அது என்ன பண்ணலாம் அப்படின்ற அது கீழே என்ன டெக்ஸ்ட் எழுதலான்ற ஐடியாஸோடு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். Today I am making that poster under the topic of journey of communication. So communication olden daysலேருந்து இப்போது நம்ம இருக்கிற டேஸ் வரையிலும் மாடர்ன் டேஸ் வரையிலும் எப்படி எஃபெக்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற டாப்பிக்கில் தான் நான் போஸ்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு மெயில் மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனில் ஒரு போஸ்டரில் உள்ள வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி அதுக்கு தான் இந்த டிசைன் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைக் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மெயில் மாதிரி இப்போ சென்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டேஸில் ஓல்டன் டேஸில் டெக்ஸ்ட்டாக வந்து எப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்றத மெயில் இம்ப்ரெஷனில் ஒட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் பார்டர் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ஹைலைட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் பார்டர் போட்டுட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்லுக் ஆஃப் திஸ் போஸ்டர். புக் ரிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திக்காக நிறைய பேஜஸ் இருக்கும்போது போடும்போது நல்லாயிருக்கும். பட் இங்கே நம்ம 2x2 ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2 பஞ்ச் ஹோல் போட்டு நான் புக் ரிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கும். I hope you enjoyed watching this poster making video. I will see you in my next video. Thanks for watching.